வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சிறு கைத்தொழில் செய்கிற தொழிலாளர்களை ஊக்குவிக்கிற விதமாக இலவசமான பயிற்சி ஒப்பந்த எங்களோட அமைப்பு மலருமுலாய் அபிவிருத்தி அமையும் என்ற எங்களோட அமைப்பு புதிதாக உருவாக்கி இருக்கிறோம். அதுன்ற தொடக்க விழாவை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த தொடக்க விழாவுக்கு யார் யார் வந்தவ, எந்த நிறுவனத்தின் அனுசரணையோட இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது என்றதையெல்லாம் இந்த காணொலிக்கு போய் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட அமைப்புண்ட தலைமை காரியாலயத்தில் தான் இந்த பயிற்சி வகுப்பை இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம். இதற்கான அனுசரணையை தேசிய அறங்கலைகள் பேரவை என்ற அமைப்பு தான் வழங்கி இருக்கிறது. இப்பயிற்சி வகுப்பினை ஆரம்பித்து வைப்பதற்காக சங்கானை பிரதேச செயலகர், தேசிய அறங்கலைகள் பேரவையின் மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர், தேசிய அறங்கலைகள் பேரவையின் மாகாண விரிவாக்கல் உத்தியோகஸ்தர், யாழ் மாவட்டத்தின் கைப்பணி அபிவிருத்தி சங்கத்தின் உபதலைவர், சங்கானை பிரதேச அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், கிராம சேவையாளர் என பல்வேறு உத்தியோகஸ்தர்கள் இணைந்து கொண்டனர். உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். இந்த மூலாயில ஏற்கனவே அபிவிருத்தி வேலைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மலர் மூலாய் அமைப்பினர் எங்களோட பிரதேச செயலகத்துக்கும் எங்களுக்கும் பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வருகின்றார்கள். தொழில்துறைகளை மூல புத்துருவாக்கம் பெறும் நோக்கில இந்த தேசிய அறங்கலைகள் பேரவை என்பது அமைப்பு உருவாக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் இவ்வாறான பயிற்சிகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்கு 5 மாவட்டங்களுக்கும் பொறுப்பாக திரு சசிதரன் அவர்கள் காணப்படுகின்றார். அவருடைய வழிப்படுத்தலுக்காக மாவட்ட தேர்தல் மேற்பார்வையிடுவர் இந்த இடத்துல பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சிகளில் பயிற்சியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றுவது உண்மையிலேயே குறைவாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் அது இந்த பலாபலங்கள் இப்போது எங்களுக்கு தெரியாது. முன்ன காலங்களில் இவ்வாறான கைத்தொழில் மூலம் பல்வேறுபட்ட குடும்பங்கள் நமது வாழ்வாதாரத்தையும் கொண்டு நடத்தி சேமிப்பையும் அதிகரித்திருக்கிறார்கள். ஆனால் அண்மை காலமாக நாங்கள் பழமையிலையும் விரும்பாத நிலையில நவீன யுகத்துக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் நாங்கள் இழந்து கொண்டு வருகின்றோம். இந்த கைத்தொழில்துறை உருவாக்கம் பெறக்கூடும் என்ற நோக்கில எங்களோட மூலாயில இந்த மலர் மூலாய் அமையத்துல இந்த பயிற்சி நதியை நமது மூலாய்க்கு வழங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் எந்த நடவடிக்கைகளுக்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் தடை இல்லாமல் தானும் நேரடியாக எமது உத்தியோகத்தர்களை அலுவலகத்தில் இருக்க விடாது கிராமப்புறங்களிலே நம்மளோட வேலைகளை செய்ய வேண்டும் திருநங்காட்டு முதலே அவர்களை எமது உத்தியோகத்தர்களை கிராமத்துக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இருந்தது. அது அவர்களுக்கு ஒரு வாரங்களுடன் அவங்க தயாராக இருந்தார். எங்களை சதவீதத்தோடு இந்த இடத்துக்கு இந்த பயிற்சி நிலையை கொண்டு வந்ததற்கு நீங்கள் உண்மையிலே பலன் பெற வேண்டும். என்ன பயிற்சியாளர்கள் வர காத்திருக்கின்றார்கள். ஆசிரியரும் தரமான ஆசிரியரும் நியமிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டம் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக கொண்டு இந்த திட்டம் தொடர்பாக நேரடி விளக்கத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வுக்கு வரி வந்திருந்த சங்கானை பிரதேச இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம அலுவலர், சங்கானை பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், எமது தேசிய அறங்கலைகள் பெற வேண்டிய மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர், இந்த மலர் மூலாய் அபிவிருத்தி மையத்தினுடைய தலைவர்கள், ஏனைய உறுப்பினர்கள், நமது யாழ் மாவட்ட கைப்பணி அபிவிருத்தி சங்கத்தினுடைய
உபதலைவர் திரு நாதன் அவர்கள் இங்கு இந்த பயிற்சியை பயில்வதற்காக வந்திருக்கின்ற பயனாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தொடர்ச்சியாக அதாவது இந்த நாங்கள் எங்களுடைய தேசிய அறங்கலைகள் பேரவையானது அதாவது பாரம்பரியமான கைப்பணி கைத்தொழில்களை அது அழிய விடாது பேணி பாதுகாத்து தற்போதைய நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து தொடர்ச்சியாக அந்த கைப்பணி கைத்தொழில்களை பாதுகாத்து அதுக்குரிய வேலை திட்டங்களை தான் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். வருடாந்தம் கைப்பணி பயிற்சி நிலையங்களூடாக பயிற்சிகளை வழங்கும் வேலை திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஊடாக சகல பிரதேச செயலகங்களுக்கும் இந்த பயிற்சியுடைய தேவைப்பாடு தொடர்பாக நாங்கள் கோருகின்றோம். அதுக்கு அமைவாக இந்த பிரதேச செயலகத்திலிருந்து பொதுவாக அதற்கு பயிற்சியை வழங்குவதற்கு பொருத்தமான இடம் பயிற்சியாளர்கள் இருப்பதாக எங்களுக்கு பிரதேச செயலர் ஊடாக மாவட்ட செயலாளருக்கு கோரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக நாங்கள் கனவு வருகிறது பிரதேச செயலக உத்தியோகத்தர் வருகிறது இந்த பயிற்சி தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம். அதுக்கு அமைவாக இன்றைய தினம் இந்த பயிற்சியினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய இந்த பயிற்சியை இங்கு நடைபெறுவதற்கு இந்திய அதாவது நிடா மீன் அபிவிருத்தி உத்தியோகத்தில் இந்த பிரதேசத்தில் கிராம அலுவலர்கள் அதோட இந்த நிறுவனத்தின் இந்த அமைப்பினுடைய இந்த பயிற்சியை இந்த இடத்திலே நடாத்துவதற்கு ஒரு நோக்கில் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அதே நேரம் எங்களுடைய அழைப்பில் இருந்து இன்றைய தினம் வருகின்ற எமது பிரதேச செயலாளருக்கும் நாங்கள் இந்த வகையில் எங்களுடைய திணைக்களம் சார்பில் நாங்கள் கட்டாயம் கூட கலந்திருக்கிறது. அந்த வகையிலே தொடர்ச்சியாக இந்த பயிற்சியானது 6 மாதங்களே கொண்டது. அதே போல 6 மாதங்கள் முடிவடைந்த பின்பு இந்த தொடர்ச்சியாக இந்த உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். வருடாந்த முடிவிலே உங்களுக்காக பயிற்சி ஒன்று நடாத்தப்பட்டு உங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். தொடர்ச்சியாக இந்த அதாவது கடந்த வாரம் இங்கு வருகை வந்த பொழுது இந்த நிறுவனத்தினுடைய தலைவருடன் கலந்துரையாடினோம். தொடர்ச்சியாக நீங்கள் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் இடத்து ஒரு உற்பத்தி மூலியமாகும் அடுத்த வருடமே இந்த பயிற்சியை நடத்துவதற்கு பொருத்தமான பயிர்வுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அந்த நாங்கள் அந்த நிறுவனத்தினை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. இந்த பயிற்சியிலே உங்களுக்காக அதாவது கடந்த வருடங்களில் நாட்டில் ஏற்பட்ட சில பொருளாதார நிலைமைகளினால் பயிற்சியாளர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் பயிற்சியினை நீங்கள் பல வருகின்ற பயிர்வுகளுக்காக நாங்கள் மாதாந்தம் ரூபாய் 1000 ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பனவாக உங்களுக்கு இந்த வரவின் அடிப்படையிலே வழங்கப்படும். அதனை விட உங்களுக்கு இந்த பயிற்சி காலத்திலே பயிற்சிக்கு தேவையான மூலப்பொருட்கள் அனைத்துமே எமது நீங்கள் உங்களுக்காக வழங்கப்படும். அதை விட பயிற்சி முடிவடைந்த பின்பும் உங்களுக்கு இதை விட மேலதிகமான சில வித்தியாசமான அட்வான்ஸ் ட்ரைனிங் அல்லது ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எமது திணைக்களத்தினூடாகவோ அல்லது வடமாகாண தொழிற்துறை திணைக்களத்தினூடாகவோ நாங்கள் அந்த வசதிகளை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். உண்மையிலேயே தற்போது எந்த பொருளாதாரம் அதாவது குடும்பத்திலே ஒருவருடைய வருமானம் என்பது அதை குடும்பத்தை நடாத்தி செல்வதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அந்த வகையிலே நீங்கள் இந்த பயிற்சியினை முடித்து நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களுடைய பகுதி நேரம் உங்களுடைய வீட்டு வேலைகளை மேற்கொண்டு பகுதி நேரமாக இந்த பயிற்சி மூலம் பெற்ற நீங்கள் அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த தொழில்களிலே ஈடுபடலாம். பார்த்து இப்போ இப்படியான தொழில்களுக்கு மிகவும் நல்ல ஒரு கூலி இருக்கின்றது கம்பெனிகளிலே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களூடாக நீங்கள் உங்களுடைய உற்பத்திகளை காட்சிப்படுத்தி நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் வருமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருமானம் விளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் இந்த 6 மாதமும் உங்களுக்காக ஒரு பொறுப்பாசிரியர் நீங்கள் வருகிறது உங்களுக்கான பயிற்சிகளை வழங்க நீங்கள் உங்களுக்காக வழங்கப்பட்ட காலப்பகுதிகளிலே நீங்கள் எவ்வளவு மேக்சிமம் உங்களுடைய அவரிடமிருந்து உங்களுடைய அந்த பயிற்சியை திறம்பட பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மீண்டும் இந்த பிரதேசத்திலே இந்த பயிற்சியை நடாத்துவதற்கு சகல வழிகளையும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உத்தியோகர்களுக்கும் பேசுவதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய கிராம நன்றியை சொல்லி ஒரு மாகாண விரிவாக்கத்திற்கு மனமாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு இல்லாமல் எல்லோருக்கும் நிர்வாண ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு
பெருமதிப்புக்குரிய நம்முடைய பிரதேச செயலர் மற்றும் கிராம உத்தியோகத்தர், கிராம பொருளாதார உத்தியோகத்தர்கள், மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொறுப்பு அதிகாரிகள், இங்கே பயிற்சிப்பாளராக வந்திருக்கின்ற ஆசிரியர்கள், பயிற்சி பெற வந்திருக்கின்ற பயிற்சியாளர்கள், மலர் மூலாய் அமையத்தினுடைய உறுப்பினர்கள், ஸ்தாபகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிராமத்தை நோக்கிய அபிவிருத்தி என்ற துணிப்பொருளில் நமது அரசாங்கம் முன்னெடுக்கின்ற இந்த வேளையில் அதிர்ஷ்டவசமாய் மலர் மூலாய் அமையமும் அதனுள் நுழைந்து கிராமத்தின் ஊடான அபிவிருத்தி என்ற பாதையில் இந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை இந்த கிராமத்திற்கும் அயல் கிராமங்களுக்கும் அர்ப்பணித்து சேவையாற்றி வந்த திருமதி வீரேஸ்வரன் அம்பிகை அவர்களுடைய இருவருடைய அயராத முயற்சியினாலும் அவர்களுடைய இடைவிடாத உழைப்பினாலும் அர்ப்பணிப்பான சேவையினாலும் 2 ஸ்தாபகர்களை தங்களோடு இணைத்து என்னோடு சேர்த்து அருள்மொழி சேர்ந்தனையும் இணைத்து மூலாய் கிராமத்திற்கு பல அமைப்புகள் உருவாகினாலும் அந்த அமைப்புகள் வெறுமே சமூகம் சார்ந்ததும் பகுதிகள் சார்ந்ததுமாக இருக்க இது பன்முகப்படுத்தப்பட்ட நோக்கத்தோடு மூலாயினுடைய சனத்தொகை கூடிய இந்த கிராமத்தினுடைய 11 குறிச்சிகளை உள்ளடக்கி 11 குறிச்சிகளிலிருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகளை தெரிவு செய்து அதன் ஊடாக கல்வி, சுகாதாரம் மற்றும் சிறுகை தொழில் முதலான பல விடயங்களை உள்ளடக்கி இந்த அமைப்பு பணியாற்றி வருகின்றது. இது ஓராண்டு காலம் வருவதற்குள் அரசாங்கத்தினுடைய அரசநிலை உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி பல செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். அந்த வகையிலே இந்த அமைப்பின் உடைய நோக்கம் இந்த பயிற்சிகளை அளிப்பது மட்டும் அல்ல, அந்த பயிற்சி அளித்து முடித்ததன் பின்னர் அதனூடாக அந்த தொழில் சாலைகளை அமைத்து பயிற்சி பெற்றவர்களை அதிலே தொழிலிலே ஈடுபடுத்தி அந்த தொழிற்சாலையினூடாக சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுதான் இந்த பயிற்சி அளிப்பதற்காக நாங்கள் அரசநிலை உத்தியோகர்களை சென்று அணுகுவதன் நோக்கம். அந்த நோக்கத்திற்காக நமது அமைப்பு எவ்வாறு பணியாற்றுகின்றது. இன்று கூட இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு எங்களுடைய அமைப்பினுடைய பல உறுப்பினர்கள் அவங்களுடைய சொந்த வேலைகள் காரணமாக சமூகிக்காத விடக்கம் அவருடைய ஸ்தாபகர் வீரேஸ்வரனும் அம்பிகையும் இரவு பகலாக இந்த ஆயத்தங்களை எல்லாம் செய்து பூர்த்தியாக்கி இருக்கின்றார்கள். வெறுமே நான் மேடை பேச்சுக்காக வந்தேன். வெட்கமாக இருக்கின்றது. காரணம், என்னால் சில காரியங்கள் செய்ய முடியாது. ஆனால் செய்யக்கூடிய பலர் வந்து இன்னும் ஏற்பட்டால் இன்னும் தரமாக செயற்படலாம். இங்கே இந்த மூலாயிலே முன்னோடியாக, உலகத்துக்கு முன்னோடியாக கூட்டுறவு வைத்தியசாலை, முன்பள்ளிகளுக்கு முன்னோடியாக மாதிரி முன்பள்ளி மூலாய் இளைஞ மன்றம், ஆத்மீகத்துக்கு முன்னோடியாக பதினம்புல சுத்திவிநாயகர் முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் ஒரே தேரோடு வீதியில் அமைந்தது. இப்படி பல, அதாவது கலைக்கு முக்கியத்துவமாக கலைஞர்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இந்த மூலாய் மலர் மூலாய் அமையமும் இந்த சிறு கைத்தொழில் மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு இன்று பாராளுமன்றத்திலே நிதி எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றதோ அதே மாதிரி விசேஷமாக ஒதுக்கப்படுகின்றதோ. நான் நேற்றைய சந்திப்பொன்றின் போது உயர்நிலை செயலாளர்களோடு அளவலாகிய போது இந்த செய்தியை அறிந்தேன். அதே மாதிரி இந்த மலர் மூலாய் அமையமும் இந்த சிறுகை தொழில் முயற்சிகளை முன்னெடுத்து மாதிரியாக செயற்படுத்தி வருகின்றது. இந்த உத்தியோகத்தர்கள் வேறு எங்கெங்கெல்லாம் இந்த பிரதேச செயலகங்களில் உட்பட்ட இயந்திரங்கள், உபகரணங்கள் முடங்கி பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றினை வெளிக்கொணர்ந்து இங்கே இந்த மலர் மூலாய் அமைப்பினை தளமாக வைத்து செயற்படுத்துங்கள் என்று நான் இந்த உத்தியோகத்தர்களையும் உயர்நிலை அதிகாரிகளையும் வினயமாக கேட்கின்றேன். குறிப்பாக
மெழுகுதிரி, கூர உற்பத்தி. அண்மையிலே நான் என்னுடைய தலைவிக்கு போயிருந்தா நெற்பகுத்தாளியல் இங்கே கொண்டு வந்து உருவாக்குவதாக, அதெல்லாம் வரவேற்கத்தக்க விடயம். குளிபிடத்தின் பன்னாகத்தின் ஒரு பகுதியிலே இயந்திரங்கள் பல மூடப்பட்ட நிலையில் அறைக்குள்ளே இருக்கின்றது என்று அறிந்தோம். அதனையும் ஆராய்ந்து அதனை இங்கே கொண்டு வந்து இயக்கலாம். அப்படிப்பட்ட அருங்கலை அமைப்பின் அதாவது அருங்கலை வளர்ச்சியின் மாவட்ட மாகாண உத்தியோகத்தர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்வை புலன் இழந்தவர்கள் இன்று மாவட்ட மட்டத்திலே இந்த பண்ணை வேலையிலே அதி உயர் வளர்ச்சி கண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு அமைப்பினுடைய பொருளாளர் வடக்கு கிழக்கு, அதனாலே நான் கூறுகின்றேன், 2 கண்ணும் பார்வையற்றவர்கள் பின்னல் கூடைகள், அச்சனை கூடைகள், நீட்டுப்பட்டிகள், பெட்டிகள் சகலவற்றையும் மதிநுட்பத்தோடு தங்களை விழிகள் செய்யும் விந்தைகளை விரல்கள் செய்ய காண்பீர் என்பதற்கு அமைய விரல்களால் பல விடயங்களை தொட்டு உணர்ந்து அவர்கள் சாதிக்கின்றார்கள் என்றால், இங்கே இருக்கின்ற பயிற்சியாளர்கள் இந்த அமைப்போடு சேர்ந்து பயணம் செய்து இந்த பயிற்சியை பெற்று இந்த அமைப்பினூடாக பல உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி உயர்நிலையில் வாழ்வாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நான் இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு, இந்த அமைப்பினுடைய பணிகளோடு இந்த அரச நிலை உத்தியோகத்தர்கள் செயற்படுவதும் இந்த கிராமத்திற்கு ஒரு பொற்காலம் இந்த கிராம உத்தியோகத்தர் வருகிற இந்த செயலாற்றி கொண்டிருக்கின்றமை இந்த கிராமத்தினுடைய பொற்காலம். இவருடைய காலத்திலே பல விடயங்கள் கல்விக்காக தன்னை இரவு 11 மணி வரை அர்ப்பணித்து பிள்ளைகளை படிக்க வைத்துவிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு கூட அவர் பயன்படாமல் பொது நலனுக்காக ஆம்பளை பிள்ளைகளை இழுத்து வைத்து படிப்பித்து இன்றைக்கு அழிந்து போகின்ற கலாச்சாரங்களுக்கு உள்ளே அவர்களை தலை கொடுக்க விடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிற விதானியர். அவரை நான் நடிகவே சொல்றேன்னா, அந்த காலத்து மணி நீதி கண்ட சோழன், மாநிலங்காவலனாவான் மண்ணியில் காக்குங்காலை தானவனுக்கு தன்னால் தன் தரிசனத்தால் உணவு பகைத்திறத்தால் ஆன பயம் 5 தீர்த்து அறங்காப்பா நல்லனை என்று இந்த விதானியர் இந்த கிராமத்திற்கு ஒரு வனப்பிரசாதம். இந்த பிரதேச செயலர் வந்தது உண்மையிலேயே நாங்கள் ஒரு கொடுத்து வைத்த விஷயம். உண்மை, அதாவது எந்த ஒரு விடயத்துக்கும் மறப்பு சொல்லாமல் அர்ப்பணிப்போடு தன்னுடைய சேவையை ஆற்றுகின்றார். நான் மாவட்ட மட்டத்திலே அதிமீத ஜனாதிபதி வந்தபோது நான் கேட்டிருந்தேன், மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக மட்டுமல்ல அனைவருக்கும் இலவச கொடுப்பனவுகளை நிறுத்தி தொழில் ரீதியாக முன்னேற்றி இங்கே இருக்கின்ற பொருட்களை மேலே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு வளர்த்து விடுங்க என்று அதிமீறி ஜனாதிபதி நேரடியாக கேட்டிருந்த அம்மையார் இருந்தவா. அப்ப டிடிசி மீட்டிங்ல நான் அதற்காக அதிமீறி ஜனாதிபதி நேரடியா எனக்கு 2 நிமிஷம் பதில் தந்தது. உண்மையிலேயே நான் கூறக்கூடிய விடயம், நாங்கள் வெறுமே மேடைக்காக பேசுவதை விடுத்து எங்களுடைய போதனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் இந்த முளை கிராமத்திலே இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற இணையதளம் மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் ஏனையவர்களும் கண்டு கேட்டு இதனோடு இணைந்து போட்டி பொறாமையற்ற நீதி நியாயம் உள்ள அமைப்போடு இணைந்து முனைப்புடன் செயற்படுவோம். இந்த அமைப்பை பதிவதற்காக நாங்கள் மிகவும் ஆர்வப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கிராம உத்தியோகத்தரும் பொருளாதார உத்தியோகத்தரும் இணைந்து இந்த எங்களுடைய பிரதேச செயலர் உதய சிவாசோடு வலிந்து தொண்டாற்றும் அமைப்புகளின் கீழ் சமூக சேவை பகுதிகளால் பதிந்து செயற்பணிகளை முன்னெடுக்க வேண்டும். நிதிதான் அதற்கு வேணுமென்று அல்ல, எமது நாட்டில் உள்ள பல வளங்களை நாங்கள் பயன்படுத்தி முன்னேறுவோம் என்கின்ற விடயத்தை மிகவும் வினயமாகவும் ஆணித்தனமாகவும் இந்த கூட்டத்திலே முன்வைத்து இந்த எங்களுடைய அமைப்பின் ஊடாக என்னென்ன செயற்பாடுகள் பயிற்சிகள் செய்ய போகிறோமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்களுடைய கிராமத்திலே மாதிரி செயற்பாடாக உருவாக்கி தையல் பயிற்சி நிறைவுற்ற நிலையில் இருக்கின்றது. அதற்கு சான்றிதழ்கள் நைட்ரா நிறுவனம் வழங்க இருக்கின்றது. இந்த அருங்கலை மன்றத்தினுடைய மேலாளரை நான் கேட்கின்றேன், இந்த பயிற்சி முடிந்த பின்னர் ஒரு பெறுமதியான சான்றிதழை தங்கள் கையெழுத்துகளோடு வழங்கி வைத்தால் இதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலையாக இருக்கும் என்ற வகையில் இதனையும் ஒரு அருங்கலை செயற்பாடு
பனை வளத்தை காண்பதற்கு ஒரு மனங்கொண்ட இலங்கை என்று அதை புலவர்கள் பாடிய சமயம் இந்த பனை வளத்தை பயன்படுத்தி நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவோம் என்கின்ற விடயத்தை கூறி எம்மால் இயன்ற அளவுக்கு நாம் அரச சார்பற்ற நிறுவனங்களின் தொடர்பாடல் எனக்கு தரப்பட்டிருக்கிற பணி அதனூடாக இந்த அமைப்பை நான் என்னால் என்ற அளவு அர்ப்பணிப்போடு நான் முன்னேற்ற முனைவேன் என்று கூறி இங்கே வருகின்றிருக்கின்றவர்களும் உள்ள சித்தியோடு இந்த அமைப்பை மேம்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் தொண்டாற்றுங்கள் என்று தலைவணங்கி கேட்டு இந்த அமைப்பிலேயே பயிற்சி பெற வந்திருக்கின்றவர்களும் உண்மையிலேயே விசுவாசத்தோடு செயற்பட்டு இந்த மூலாய் கிராமத்திற்கு பெருமை சேர்த்து தாருங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றியும் கூறிக்கொண்டு தனிப்பட்ட ரீதியிலையும் நன்றி கூறிக்கொண்டு உண்மையிலேயே நேரம் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. பிரதேசியில் ஏற்கனவே கூட கோரிக்கைகளுக்குரிய நடவடிக்கைகளை செவிசாய்த்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். மேலும் சில விடயங்களை அவர் வந்து உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விடயங்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றார். உண்மையிலே தவக்குமார் அண்ணையும் உங்களோட இந்த மனிதன் மூலாயத்தின் அவர்தான் மீது கூடுதலாக மனிதன் மூலாயத்தை சரியாக பயன்படுத்தி எங்களோட மூலாய ஊற்றி செய்வதற்கு அவர் உண்மையில உறுதுணையாக இருந்தவர். நாங்கள் நேரம் சென்று கொண்டிருக்கின்றபடியாக தொடர்ச்சியாக பிரதேச நேரமாக இந்த பயிற்சி நெறியை ஆரம்பித்து வைத்து கருத்துரை வழங்குமாறு தேசிய அறங்கலைகள் பேரவையால இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பயிற்சி நெறியின் தொடக்க நிகழ்வு வருகை தந்திருக்கும் இந்த தேசிய அறங்கலை பேரவையின் மாவட்ட உத்தியோகத்தர் மற்றும் மாகாண விரிவாக்க உத்தியோகத்தர் மற்றும் எமது பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இத்திருவி கிராம உத்தியோகத்தர் மலரம் மூலாய் அமைக்கின்ற ஸ்தாபகர்கள் உறுப்பினர்கள் இங்கு பயிற்சி பெற வந்திருக்கும் பயிற்சியாளர்கள் பயிற்சிவிட்டு வந்திருக்கும் ஆசிரியர் எல்லோருக்கும் எனது நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதுல விளக்கமா சொல்ல தேவையில்லை. பயிற்சியின் முக்கியத்துவம் தொடர்பில் ஏற்கனவே விரிவாக்க உத்தியோகத்தர் அது தொடர்பில் விரிவாக சொல்லி இருக்கிறேன். மலரும் மூலாயால அந்த நடவடிக்கைகள் அது எப்படி வந்து நாட்டின் அந்த அபிவிருத்தி அந்த எண்ணத்தோட இயந்து தாங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதன் ஸ்தாபகர் வந்து சொல்லியிருக்க உண்மையில வந்து ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அந்த தேசிய அறங்கலைகள் பேரவையாக நடத்தப்படுகின்ற அந்த பயிற்சி நிறைய வந்து இங்க எங்களோட சங்கான பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இந்த மலரும் மேலாவில வந்து அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்டு கூடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த உற்பத்தி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில், அதாவது ஒரு இணைந்து ஒரு குரூப்பா செயற்பட வேண்டும். அதாவது குழுமமா நீங்கள் உற்பத்தி நடவடிக்கையில வந்து ஈடுபடுத்த இதுல வந்து அந்த உங்களுக்கு உதவுறதுக்கும் ஆட்கள் இருக்கிறது. திணைக்களத்தாலோ சரி ஏதாவது ஒரு நிதி உதவி வரும்போதும் இப்படி ஒரு குழுவா பெண்கள் இணைந்து உற்பத்தி நடவடிக்கையில பயிற்சியை பெற்றதில் ஈடுபடுகிறோம். உங்களோட உற்பத்திகளையும் வந்து சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். தனிய செயற்படுறதை விட ஒன்று சேர்ந்து நீங்கள் இந்த உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபட்டா மிகவும் பயனுடைய மாதிரி இருக்கும். அந்த வகையில நான் இதுல கிராம உத்தியோகத்தரோட ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன். ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்தால வந்து ஃபண்ட் பண்றதுக்கு, அதாவது நிதி உதவியை வழங்குறதுக்கு தயாரா இருக்கணும். அவையோட நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்படி குரூப்பா அதாவது குழுமமா உற்பத்தி நடவடிக்கையில பொம்பளைகள் இயங்குவினமா இருந்தா அவைகளுக்கு அந்த உதவிகளை செய்யறது. ஏதாவது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ, அதாவது உபகரணங்களோ இல்லை என்று சொன்னா மூலப்பொருட்களோ உங்களுக்கு வழங்கி சில உற்பத்தி நிறுவனங்களோட தொடர்பு படுத்தி வைத்து உங்களோட உற்பத்திகளை விற்பனை செய்யக்கூடிய வகையில உங்களுக்கு மேலும் பயிற்சிகளை வழங்குற அந்த வகையான ஒரு செயற்பாடுகளை செய்யறதுக்கு ஒரு நிறுவனம் வந்து தயாரா இருக்கு. அப்ப நான் நினைச்சேன்னா இங்க நீங்க தொடர்ச்சியா வேற பயிற்சிகள், முதல்ல நான் ஒரு பயிற்சியை வந்து இங்க ஆரம்பிச்சேன். இப்ப வந்து நீங்க தையல் பயிற்சிய நடத்துறதுக்கும் வந்து எங்கள்கிட்ட அந்த தையல் இயந்திரங்களை கேட்டிருக்கீங்க.
அதுக்கும் அபிவிருத்தி விஷயத்தை நாங்க கடிதம் போட்டிருக்கோம். மராவியில இருக்க அந்த தையல் இயந்திரங்களும் வந்து இருக்குன்னு சொல்லி அதுல ஒரு பகுதியை வந்து உங்களுக்கு அந்த பயிற்சியின் பொருட்டு தர்றதுக்கும் இருக்கிறோம். அப்ப ஏதோ 2-3 பயிற்சிகள் வந்து இங்க நடந்து கொண்டிருக்கிறபடியால அதை பயன்படுத்தி அந்த முதலீட்டாளர் அவர் வர்றவர், அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றது உபகரணங்களையோ ஏதாவது மூலப்பொருட்களையோ இல்லாட்டி மேலதிகமான பயிற்சிகளையோ வழங்க ரெடியா இருக்கிற அந்த டோனரை, அதாவது அந்த முதலீட்டாளரை வந்து நான் உங்களோட தொடர்படுத்தி விடலாம் என்பதை நான் யோசிச்சிருக்கிறேன். அவரோடான அது கலந்துரையாடலை வந்து நான் மலரும் மூலாய் அமைப்பினரோட சேர்ந்திருந்தா நான் அதை கதைப்பம் ஒரு திகதி அவர்கிட்ட இருந்தெடுத்து போட்டு நான் அதை கிராம உத்தியோகத்தரூடாக உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆனா என்னென்ன சொன்னா அவர்கள் எதிர்பார்க்கிறது தாங்கள் உதவி செய்யறது வந்து வீணாக கூடாது, அதை பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றதான் அவர்களோட முக்கியமான நோக்கம். இப்ப அரசாங்க கொள்கை சொல்லிக்கிறேன். அரசாங்க கொள்கையிலையும் வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு 8 சென்சஸ் கூட எண்ணப்பொருட்கள் கூடாகத்தான் இந்த நாட்டுடைய அபிவிருத்தியை வந்து கிராமங்கள்ல இருந்து அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை கொண்டு போகணும். அதிகமானது வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல், அதாவது மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல். அந்த வகையில வந்து உங்களுக்கு இங்க தரப்படுற பயிற்சிகளும் மிக முக்கியமானது. அதாவது இந்த இப்படியான நிறுவனங்களின் பேசி அவைந்த அதாவது உள்ளூர் மூலப்பொருட்கள் நிறைய கிடையாது. நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை தான் இப்போ செக் பண்றாங்க வேண்டாங்க கடையில போய் அதை கவர்ச்சிகரமா இருக்கிறது என்றாலும். ஆனாலும் வந்து இப்பத்திய காலத்துல உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பழையபடி உள்ளூர் உள்ளூர்ல செய்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி செய்த பொருட்களை வேண்டுறது வழக்கமா கொண்டிருக்கிறார்கள், அந்த பழக்கப்படுத்தி கொண்டு வரார்கள். அந்த வகையில உங்களுக்கும் நீங்கள் ஒரு திறமையா செய்யும் போது இந்த உங்களோட உற்பத்திகளை வந்து நல்ல முறையில செய்யும் போது அதுக்கான கேள்விகளும் வந்து இருக்கும், நீங்கள் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு தரப்படுற அந்த பயிற்சியை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நிறுவனத்தால வந்து அவர்களை மூலப்பொருட்களும் தரப்படியான நீங்க மூலப்பொருட்களை தேட வேணும் என்ற அந்த அவசியம் இல்லை. அப்ப பயிற்சியின் போது அவர்கள் மூலப்பொருட்களை தருவார்கள். பயிற்சியின் பிற்பாடு நீங்கள் உற்பத்தி நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுக்கு இந்த அமைப்பினரும் நாங்கள் இப்ப ஏற்பாடு பண்ற அந்த முதலீட்டாளர்களும் வந்து உதவி செய்யணும். அப்ப சந்தர்ப்பங்களை நீங்க சரியா பயன்படுத்தி நீங்க உங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இங்க இந்த பயிற்சிய வந்து ஏற்பாடு பண்ணி, அதாவது ஓகே பண்ணின அந்த என்சிசி நிறுவனத்தில நாடியர்களோட எனக்கு வேலை செய்த அனுபவம் இருக்குது. கிழக்கு மாகாணத்துல இருக்கேக்குல நிறைய பயிற்சிகள், அதாவது முக்கியமா இந்த பனையோட தொடர்பான அந்த அபிவிருத்தி பனை வளர்த்த பாதுகாக்கணும் என்றதுல அந்த தேசிய அருங்கலைகள் தேடலை வந்து மிக கவனம் செலுத்துறது. அந்த வகையில இப்பவும் வந்து நாங்கள் இந்த பனை பறிக்கிறதுக்கு கூட அனுமதி கொடுக்காமல் நிறுத்தப்பட்டிருக்குது. அதுல சில மாற்றங்களை செய்யணும் என்று சொல்லி பனையை பறிக்க திருப்பி ஒரு கொஞ்சம் பனைய நடுறதை உறுதிப்படுத்தின பிற்பாடு பனை பறிக்கிறதுக்கான அனுமதிகளை வழங்க சொல்லி இன்னும் அதுக்கான அனுமதி கூட வழங்க சொல்லி வரையில நாங்க ஆபத்தான பனைகளை மட்டும்தான் பறிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அப்படி ஒரு அழிவா இந்த வளம் வந்து இந்த அருமை தெரியல. யாழ் மாவட்டத்துல பொறுத்த மட்டும் பனை வளம் வந்து உண்மையா பாதுகாக்கப்பட வேண்டியது. அதன் மூலம் நாங்க நிறைய பயன்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் அந்த நிறுவனம் அந்த வளத்தை வந்து பாதுகாக்கிறதுல மிக முக்கியமான நடவடிக்கை எடுக்கிறவர். அவர்கள் வந்து அந்த பனை விதைகளை வந்து நட்டு அந்த பனை ஒரு பனை கிராமமே உற்பத்தி கிராமம் ஒன்றையே அவர்கள் ஏற்பாடு பண்ணினவர்கள் திருவோணமலையில. அப்படியான ஒரு சிறப்பான நல்ல நிறுவனம். அந்த நிறுவனத்தை நீங்க பயன்படுத்தி உங்களோட உற்பத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்த வேணும். சரியான முறையில கற்றுக்கொள்ளுங்க. அதை சரியான முறையில வந்து உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பிரதேச செயலாளரினால் சம்பிரதாயபூர்வமாக பண்ணை வேலைக்குரிய மூலப்பொருட்கள் ஆசிரியரிடம் கையளிக்கப்பட்டு இப்பயிற்சி வகுப்பானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
இந்த காணொளி இதோட முடிவடையுது. இந்த காணொளி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் அடுத்த காணொளி வாயில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெஃப்னா அரசு.